पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் ஆயிரங்களில் 366வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் பாண்டவ பிரியகோத்சவன் என்பதாகும். எம்பெருமான் துவாரகையில் குடியேறிய பிற்பாடு அவன் 8 பட்டமகிழிகளை திருமணம் செய்து கொள்கிறான். அது மட்டுமல்ல, பல வெற்றி விழாக்கள் காண்கிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று அவர்கள் பிறந்த நாள்கள் வருகின்றன. இப்படி துவாரகையில் உற்சவம்தான் நாள்தோறும். அதாவது எப்போ பாரு டெய்லி இன்றைக்கி ஒரு பர்த்டே, அவருக்கு அவர் பர்த்டே, மறுநாளைக்கு அவர் பர்த்டே. அப்புறம் 4 வேளை யாருக்கும் சுகர் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஆனந்தமாக துவாரகையில் பல உற்சவங்களை செலிப்ரேட் பண்ணுவார்கள். ஆனால் அந்த உற்சவங்கள் எல்லாத்துலேயும் கண்ணபிரான் பங்கெடுத்து கொள்வான். ராமாவதாரத்துலேயும் அதுதான், கிருஷ்ணாவதாரத்துலேயும் அப்படித்தான். அதாவது நாட்டில் அயோத்தியில் ராமர் காலத்தில் யாரேனும் ஒரு வீட்டில் ஒரு திருவிழா என்றால் அந்த திருவிழா நாயகனுடைய அப்பா போல ராமபிரான் சந்தோஷப்படுவான். பிதேவ பரிதுஷ்யதி. ஒரு அப்பா தான் தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பூணல் போட்டு வைக்கிறது, காது குத்துறது, ஒவ்வொரு திருவிழாவையும் ஏற்பாடு பண்ணி பிள்ளையின் திருவிழாவென்றால் ஆனந்தமாக செய்வார். அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட மாட்டார், பரிதுஷ்யதி, நிறைய சந்தோஷப்படுவார். அதுபோல ராமபிரான் அயோத்தியில் உள்ள ஜனங்கள், அயோத்தி வாழும் சிட்டிசன்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய உற்சவங்களிலே தகப்பனார் போல முழு ஆனந்தத்தோடு நிறைவோடு பங்கேற்பானாம். ராமபிரானை விட கண்ணபிரானுக்கு இன்னும் ஜாஸ்தி ரீச். கிருஷ்ணாவதாரத்தில் எளிமை ஜாஸ்தி இல்லையா? அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் இன்னும் எம்பெருமான் பலரோடு கலந்து எல்லாருடைய பிறந்த நாள் விழாவையும் கொண்டாடுவான். அதனால் துவாரகையில் விழாவுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் இந்த விழாவெல்லாம் ஒரு பக்கம்,
பாண்டவர்கள் தொடர்பான விழான்னு வந்துடுதுன்னா அதனுடைய லெவலே வேறையா. அது உற்சவங்களுக்கெல்லாம் தலையான உற்சவமாக இருக்குமா. பாண்டவர்கள் அரக்குமாளியிலிருந்து வெளிப்படக்கூடிய காலம் எது என்று கிருஷ்ணனுக்கு தெரியும். அரக்குமாளியில் மாண்டு போன பாண்டவர்கள், மாண்டு போனதாக எரிக்கப்பட்டதாக மக்கள் கருதிய பாண்டவர்கள் ஒளிந்து வாழ்கிறார்கள் ஏகசக்கரபுரத்திலே. அங்கிருந்து அவர்கள் வெளிப்பட்டு வர வேண்டிய நாள் என்ன என்பது கிருஷ்ணனுக்கும் விதுர பகவானுக்கும் தெரியும். எப்பொழுது திரௌபதிக்கு சுயம்பரம் வைக்கிறானோ நம்ம திரௌபத மகாராஜா, அப்பொழுது அவர்கள் வெளிப்பட்டு இந்த சுயம்பரத்தில் பங்கேற்க வேண்டும். அதன்படி அந்தணர் கோலத்திலேயே திரௌபத நகரத்துக்கு வந்தார்கள் பாண்டவர்கள் சுயம்பரத்துக்கு. அந்த சுயம்பரத்துக்கு கிளம்பினான். துவாரகையிலிருந்து கண்டபிரான் 4-5 வண்டி சீர்வரிசைகள் கூட எடுத்துட்டான். அந்த சுயம்பரத்துக்கு போப்பறையே ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுது, இன்னும் உனக்கு சுயம்பரத்தில் என்ன ஆசை என்று வேடிக்கையாக பலராமன் கேட்டார். அண்ணா நீங்களும் தான் வரப்போறீள் அப்படின்னான் கிருஷ்ணன். நானுமா? இது நமக்கு தலை சிறந்த உற்சவம் அண்ணா, நீங்கள் இல்லாமல் நான் போட்டால் சிறக்காது, தாங்களும் வரணும். எதுக்குடா? தன்னாலே தெரியும், வாருங்கள். பலராமனை அழைத்து கொண்டான். தாளும் கிளம்பினான். பின்னாடி வண்டி நிறைய பட்டு புடவைகள் ஒரு வண்டியில், பட்டு பீதாம்பரங்கள் ஒரு வண்டியில், தங்க நகைகள் ஒரு வண்டியில், வைர நகைகள் ஒரு வண்டியில், இப்படி ஏகப்பட்ட வண்டிகளில் சீரெடுத்துனா. இது எதுக்கு? சுயம்பரத்தில் நீ பங்கேற்க போகிறது இல்லைன்னு விட்ட. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பயன்படும். காரணம் இருக்குது. நான் என்னவோ சுயம்பரத்தில் பங்கேற்க மாட்டேன், ஒரு அப்சர்வராக போய் சுயம்பரத்திலே உட்காருவேன். அண்ணா நீங்களும் அப்படி தான். சுயம்பரத்தில் பங்கேற்காமல் சுயம்பரத்தை விட்னஸ் பண்ணுவதற்கு வந்தவர்களுக்கு ஒரு கேலரி இருக்குது, அங்கே உட்காந்து போனாமல் என்று கிருஷ்ணன் சொல்லி பலராமனை அழைத்து கொண்டு போனால் துவாரகை மக்கள் ஆச்சரியப்பட்டார். ஏற்பாடு பலமாக இருக்குது. ஒரு சுயம்பரத்துக்கு போகிறதா தெரியல, யாரோ உறவினர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ஏற்பாடு. இவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொண்டு பலராமனை இழுத்து பிடிச்சது கிருஷ்ணன் போவானே. ஆனால் அந்த சுயம்பரத்தில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவிப்பு வேறு. அதனால் துவாரகை மக்களில் சில பேர் ஆச்சரியத்தோடு தாங்களும் போனார்கள். சுயம்பர மண்டபம் கலகலத்து. எத்தனை மன்னர்களோ அத்தனை பேரும் வந்திருக்காங்க. ஏன்னா திரௌபதி அவ்வளோ அழகாம், கருப்பு ஆனால் அழகு. இப்போ தான் அடிக்கடி நாம் வானொலியில் கேட்குறப்ப கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு. அதனால் கருப்பு மக்களுக்கு பிடிச்ச கலராய் அந்த கருப்பு பேரழகி திரௌபதியினுடைய திருமணத்துக்காக அவளை சுயம்பரத்திலே பெறுவதற்காக அவ்வளவு இளவரசர்கள் வந்திருக்கா கூட்டமாக. எல்லாருக்கும் யக்ஞசேனன் என்கிற திரௌபத மன்னன், அவர் பிள்ளை திருஷ்டத்யும்னன் திரௌபதியின் சகோதரன் நல்ல ஏற்பாடு செஞ்சுருக்கான். பெரிய ரிசப்ஷன் கமிட்டி, அமக்கலமான ஏற்பாடு. அதில் யார் யார் சுயம்பரத்தில் பங்கேற்க போகிறோ அவளாம் பார்ட்டிசிபெண்ட் கேலரி. அதில் துரியோதனன் உட்காண்டிருக்கான், சிசுபாலன், கர்ணன், கழவன் ஜராசந்தன், அதே மாதிரி மத்திர தேசத்து சல்யன், இவர்களெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்டாக உட்காண்டிருக்கா. ஆனால் கிருஷ்ணன் போனவுடனே சொல்லிட்டார் மகாராஜா கிட்ட, நாங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக வரல, இது ரொம்ப அற்புதமான சுயவரம், சேலஞ்சிங் சுயவரம்னு சொல்கிறார். ஏன்னா இந்த சுயம்பரத்தில் தாங்கள் வச்சிருக்கிற போட்டியை பற்றி ரொம்ப பேசுகிறா. ஒரு அற்புதமான போட்டி இருக்க போகிறது, அந்த சவாலான போட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் வந்திருக்கோம். அதனால் நாங்கள்லாம் இங்கே பார்வையாளர் கேலரியில் உட்காடுறேன் என்று போய் உட்காந்துட்டார் கிருஷ்ணன். பலராமனா உட்காரு. ஒரே கூட்டம் நிரம்பி வழியுது. அந்த இன்னொரு பக்கம் பார்த்தா சுயம்பர மண்டபத்தில் அந்தணர்கள் கூட்டம், ரிஷிகள் வந்திருக்கா, ரிஷி புத்திரர்கள் வந்திருக்கா, பரசுராமனுடைய சிஷ்யர்கள் வந்திருக்கா, பல ரிஷிகளுடைய சிஷ்யர்கள் வந்திருக்கா. அந்த இடத்துல போய் 5 பாண்டவர்களும் உட்கார்ந்தார்கள். அவர்கள் பிராமண வேஷத்தில் இருக்கா. அவர்கள் அங்கே வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணன் உணர்ந்துட்டான். அது உள்ளத்தோடு சொல்கிறது. அங்கிருந்து அண்ணாவை போய் கை பிடிச்சி, அண்ணா பாரு, என்ன பார்க்க சொல்கிற, அந்த பிராமண கோட்டியை பாரு, இதெல்லாம் பிராமண கோட்டி, எதனா பிராமணால் தான் பார்த்துட்டே இருக்க மாட்டா, அவளா க்ஷத்திரியர்களான கம்பீரமாக இருக்க போகிறா, ஏதோ பாவம் இருப்பா, ஒரு தேஜஸ் இருக்கும். இல்லை அண்ணா அதை பாருங்க, அவர்களுக்கு இடையில தெரியலையா யாருன்னு,
அப்படி சிங்கம் மாதிரி இருக்கானே காம்பீரியத்தோட இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெறுவோம்ங்கிற மிடுக்கில் இருக்கா மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். யார் இதுடா பார்த்த முகமாக இருக்குது, ஆனால் சரியாக அடையாளம் புரியலையே. அண்ணா அது யார் தெரியுமா அப்படின்னு காதோடு சொன்னான். கிசு தான் கிருஷ்ணா, அதுதான் நம்ம அத்தை பிள்ளை அர்ஜுனன், பிராமணோட வந்திருக்கான். உனக்கு எப்படிடா தெரியுது? எனக்கு தகவல் கிடச்சி கொடுத்தண்ணா, அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன், அதனால தான் உங்களே அழைச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம அத்தை பிள்ளையினுடைய திருவிழா இல்லையா இது, அவளுக்கு தான் இன்றைக்கி ஹீரோ ஆக்க போகிறாவா. அங்கே பாருங்கள் இன்னொருத்தன் வட்ட சட்டமாக உட்காண்ட்ருக்கான ஒருத்தன், தெரியலையா உங்கள் ஸ்டூடெண்ட்டு பீமன். ஆமாம், தர்மன் எங்கே பார்த்தார்? ஆமாம் அண்ணா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், நிறைய ஆசையோடு பார்க்காதீங்கோ, ஏன்னா உங்களை ஊற்று பார்க்குறான் உங்கள் சிஷ்யன் துரியோதனன். இன்னும் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதும் அவர்கள் அரக்குமாலை தப்பியதும் இன்னும் அவனுக்கு தெரியாது. அதனால் அது அப்படி சரியான டயத்தில் வெளியிடணும்னு காத்திருக்கும் என்று அந்த பாண்டவர்கள் அவர்கள் அந்த எழுச்சி பெறும் நாளிலே கிருஷ்ணன் அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அந்த இவ்வளோ வண்டி சீர் எடுத்துன்னு வந்தானே எதற்கு? அர்ஜுனன் இந்த சுயம்பரத்தில் வெற்றி பெற்று அவர்கள் தங்கியிருந்த முகாம் ஒரு குயவர் வீட்டில் தங்கியிருக்காங்க. திரௌபதி அழைத்து கொண்டு போன பொழுது பின்னோடே கிருஷ்ணன் பலராமனும் வந்துட்டான். அத்தை அப்படின்னு கத்தியை கூட்டினு, நான் தான் உங்கள் அண்ணா வசுதேவர் புத்திரன் பலராமன். இவர்களுக்கு இந்த விழாவில் வெற்றி பெற்ற வீட்டு மருமகளாக வரக்கூடிய திரௌபதிக்கு சீர்வரிசைகளை கொண்டு வந்திருக்கோன்னு கொடுத்தான். அப்போ தான் பலராம், இதுக்குத்தானே இவ்வளோ ஏற்பாடு பண்ணின நீ அப்படின்னு கேட்டார். ஆமாம், இது பெரிய திருவிழாவாக கொண்டாடினான் கிருஷ்ணன். பாண்டவர்கள் விழான்னா கிருஷ்ணனுக்கு தலை சிறந்த விழா. இன்னும் பல திவ்ய தேசங்களில் பாருங்களேன், ஸ்ரீரங்கத்தில் தலை சிறந்த விழா இது ஆழ்வார் திருவடி தொழு. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் தேப்பெருமாள் சில தலை சிறந்த திருவிழா இது. வைகாசி கருட எல்லாத்தையும் விட சூப்பராக மக்கள் பேசி பேசி மழுதி தேசிய மங்களாசாசனம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் அந்த அடியவர்கள் விழாவை பெருமாள் தன் விழாவாக கொண்டாடும். அதுக்கு முன்னோடி பாண்டவர்கள் விழாவை தன் தலை சிறந்த விழாவாக கொண்டாடினோம். ஆகையினால்தான் அவனுக்கு பாண்டவ பிரியகோத்சவன் என்பதாக திருநாள். இப்படி இதை நீங்கள் உணர்ந்து ஜெபித்தால் நீங்களும் உங்கள் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், உங்கள் நண்பர்கள் அவர்களது திருவிழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய பரந்த விரிந்த மனப்பான்மை உங்களுக்கு வரும். இதற்கான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை கேளுங்கள். பாண்டவ பிரியமே வாஸ்ய சிரஸ்தானீய உற்சவः தேனாயம் கீர்த்தியதே கிருஷ்ணா பாண்டவ பிரியகோத்சவः. இதற்கான தமிழ்: பாண்டவர் மகிழ்ச்சி பண்டிகையாக ஆண்ட பெருந்தகை அண்ணல் என்பதனால் பாண்டவ பிரியகோத்சவனானே. பாண்டவ பிரியகோத்சவாய நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.